மான்கணைக்கும் தென்கதனை மண்கணைக்கு மேலணிக்கும் பூங்கனையை கண்டுமணம் முறித்து அக்கறையை இக்கரமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். ஆஹா, இன்பமாக குடுங்கி சாப்பிடலாம். தாங்கள் பார்த்து வந்த கனி உடம்போடு உடம்பாக அணைக்க வேண்டும். அப்படி என்றால் பட்சிகள் கண்டால் மாதை பற்றி பட்சிடாவோ பட்சிகள் கண்டால் பணந்தோட்டமாக அப்படியா? எட்டி குனியை கூட கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கிற பட்டு சிட்டு என்ற பறவை இனங்களுக்கு எட்டாத மனம் கையமாக்கு என்று சொல்லக்கூடிய திரு எண்ணத்துக்கு மேல் உள்ளது. கனி உயரமா இருக்கு. ஆம், உயரமா இருந்தாலும் அதை தனிவுக்கு கொண்டாட வேண்டும். இந்த புதி ஒளிப்பல்ல சரி, அப்படி இருந்தாலும் கூட பரவாயில்லை. எட்டாத எப்படி தாங்கள் கூறுவதை பார்க்கின்ற போது ஒரு இளமையான பொம்பளை பிள்ளைய வர்ணிக்கிறமா தெரியுது. இல்ல, பொம்பளை பிள்ளை யாபத்துல தான் இருக்கீங்க மச்சான். பொம்பளை பிள்ளை யாபத்துல இருக்கீங்களா? பொம்பளை பிள்ளை யாபத்துல இல்லைன்னா குடும்பத்தை யாரும் ஓட்டு. உங்களுக்கு ஒரு ஒண்ணு பத்தாதா? 12ஆம் மணி காலையில பணத்தை கொண்டு வீட்டு குடி பொம்பளை பிள்ளை கொடுக்கல கொண்டே ஒரு பொம்பளை பிள்ளை. இல்ல முருகா, தங்களுக்கு ஒரு மனைவி பத்தாதா? ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. இந்த அற்புதமான செய்தியை கேட்டு ஓடோடி வந்திருக்கேன். மீதியை போய் நான் போய் பூர்த்தி பண்ண வேண்டும். ஆமா, அப்படி இப்படி செல்லக்கூடாது. ஆடைகள் அனைத்துமே கலைத்து விட வேண்டும். கலைத்து விட்டு நிர்வாணம் கலைத்து விட்டு இவ்வாறு செல்லாமல் அண்ணவள் வேடு குலத்து பெண்ணாகப்பட்டவள் ஆகியாலை தங்களும் வேடுவராக சென்று பெண்ணுக்கு மறுபெயர் என்ன? கருமாரி மகன் இவனுக்காக உருமாறி சென்று வார்த்தையை உருவத்தை மாற்றக்கூடாது. சுடங்கி உருவத்தை மாற்றக்கூடாது. உருவத்தை மாத்தாம ஆடைகளை மட்டும் வேடுவராக செல்ல வேண்டும். ஆடை ஆபரணங்களை மாற்றி வேடுவராக செல்ல வேண்டும். வினோதம் போல காட்டி ஆமா விந்தைகள் செய்து அன்னவளை மயக்கி கடிமணம் முறிந்து தூக்கிட்டு போனோம். கடிமணத்துக்கு வருவீரா? கண்டிப்பாக வருகிறேன். என்ன உணர்வீர்? 3 கொண்டு வருகிறேன். 3? ஆமா. 3 என்னங்க? இல்ல 3 பத்தாதா? 3 பத்துமா? 5 வரை அவர் அந்த ஆபத்துல 2 பூமாலை ஒரே ஒரு பாமாலை. 5 கொண்டு வரேன். 5 2 பூமாலை, ஒரு பாமாலை, மாற்று மாலை 2. ஆக மொத்தம் 5 மா. நீங்க 5 கொண்டாடும் போது சரி, நாங்க இதே 5 திருப்பி நானே உங்களுக்கு தருகிறேன். இதே 5யா? என்னையா நான் ஆசை இல்லாதவன் இல்ல. என் மாப்பிளைக்காக சரவண பவ மந்திரம், ஷடாட்சர மந்திரம். எத்தனை சடாட்சர மந்திரம் என்ன அப்படின்னா 5.
இந்த சடாசர மந்திரத்தை ஓம் நம சிவாய உங்களுக்காக ஆமா நான் தருகிறேன். நல்லாசி கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கைகள் கல்லையும் வார்த்தான் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காண்பித்தா நதி செய் பேச கொஞ்சம் குறை. நதி வெள்ளம் தாண்டி விட்டோம், நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் மண் வேறு யாரம்மா, விதி செய்த குற்றம் ஒன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனஞ்சு கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. அரியனுக்கு ஒரு துன்பம் இல்லை, அவனுக்கு எனக்கு ஆறுதல் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், மனிதனமா மயங்குகிறேன், அவருக்கு துணிந்த மனிதன் விழுவதில்லையே, தவறியும் வான மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி உங்க தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. இல்லை ஒரு பிள்ளை என்று எதுபோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயே. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயே. கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையினும் காதல் மனம் விளங்க வந்தான் அன்னையடா. கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையினும் காதல் மனம் விளங்க வந்தான் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கு இன்பமில்லை, கடமையில் ஈண்டெடுத்தாள் உன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பமில்லை, கடமையில் ஈண்டெடுத்தாள் உன்னையடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. பெருமை எல்லாம் மனதில் வளர்த்தவனாய், கண்ணிறைந்த பெருமையிலே நான் அடைந்தேன். மண்மணத்த பொறுமை எல்லாம் மனதில் வளர்த்த
தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. நீ வளர்ந்து மகமாகி நீல தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று எதுவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆராரோ ஆரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. காலையில 5 மணிக்கு நீயும் எதுலயா பாத்துட்டாலும் கிளுக்கிளுன்னு தான் இருக்கும் அப்படியே. அடே அப்பா இத வேற இப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு விடுனே. ஏனே கிளம்புறனே, எங்கனே போற, அந்த பக்கம் போகாதனே, காத்துக்கார புடிச்சுக்கிற போது. எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைங்க. சரி, என்னைய பக்கிறதுக்கு எங்க அப்பனை எங்க ஆத்தாள் ரொம்ப சிரமப்பட்டு ஏறி இறங்கி இறங்கி எல்லாரும் பிள்ளைய பெத்தாங்க. நீ என்னையும் பெத்தாங்க. ஒன்னையும் பெத்தாளா? ஆமா. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. என்னமா எனக்கு 13 வருஷம்? டக்கு டக்குன்னு ரயில்வே கணக்கு டக்கு டக்குன்னு போகும். சரி சரின்னு சொல்லிட்டு பாத்துக்காங்க. வேண்டாத தெய்வம்லாம் நோண்டாத அது இல்ல. எதை நோண்டுற? தெய்வத்தை வேண்டுவாங்க. கடவுளே புள்ள வரம் கொடு, புள்ள வரம் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு கோயிலுக்குள்ள குளத்தை நோண்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, வேண்டாத தெய்வம்ல நோண்டாத குளம் இல்ல. சரி, ஆனாலும் புள்ள பிறக்கவே இல்ல. பிறக்கலையா? பிறக்கலங்க. சரின்னு சொல்லிட்டு ஊர் மேல போனாங்க. சரி, ஊர் மேலயா? ஊரா போனாங்க. ஊரா போனா எப்படிமா அது? கோயில் குளத்துக்கு எல்லாம் போனாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கையில பூசாரி பார்த்தவர் கேக்குறாரு, ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? ஏண்டா பாராவதி பயில யார் எங்க உங்களை போய் கேப்பேனா? நீங்க எவ்வளவு பெரிய என்னங்க இயல் இசை நானும் சொல்லி இருக்காங்க, அப்புறம் கைய காட்டாம பேசுனா உங்களை போய் கேப்பனாங்க. நீங்க எவ்வளவு பெரிய வித்துவான்? என்னத்த வித்துவான்? இல்லங்க எவ்வளவு பெரிய ஒரு வாசிப்பா உங்களை போய் நான் கேப்பேனா அந்த மாதிரி அப்படின்னு பூசாரி எங்க அப்பாவை பத்தி கேட்டாருங்க. கேட்டாரா? எங்க அப்பாவுக்கு வந்துருச்சுங்க, என்ன மூத்திரமா வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சுப்பா. அதை மட்டும் நல்லா கேக்குறேன் என்ன வந்துருச்சுன்னு. சரின்னு வந்துருச்சுல்ல பத்தியா? அந்த கதையை கேட்க ஒருத்தர் எவ்வளவு ஆர்வம் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கு. இங்க பாருப்பா, நீ அதை அடவிட்டு அந்த கடைசிக்கே பாரு. நல்லா யசவாத்தே உட்கார்ந்துருக்காரு. ஆமா ஆமா, நான் கிளம்புறேன், உன்னை கூப்பிடுறாரு. சரி சரி, என்கிட்ட ஊருக்கு ஒரு ஆள் பிடிச்சல நீயும். சரின்னு சொல்லிவிட்டு, ஆமா ஆமா சரின்னு சொல்லிவிட்டு அதோட பாத்துக்காங்க. ஏங்க 18ஆம் படி என்ன நான் எதுல விட்டேன்? வாயில. யார் வாயில? உன் வாயில. ஏயா கதை கேட்கறது நீ, அப்புறம் நான் உன் வாயில தானே விட முடியும். அதோட பாத்துக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பூசாரி, ஏண்டா உன் பொண்டாட்டிய காதுகரு பிடிச்சிருக்கு, உன் பொண்டாட்டிய கொண்டாந்து என்கிட்ட விடு, நான் வச்சுக்கிட்டு நல்லா போடுறேன். என்னத்த போடுற? அவன் தலையில கல்ல போடுறாங்க. அது இல்லங்க, வச்சுக்கிட்டு விபூதிய போடுறேன். ஆளு சைசாத்த இருக்க நல்லா போட்டாத்து. நல்லா நீயும் போட்டுட்டாலும் புங்கு கலைஞ்சிரும், பொழப்பு பொடிஞ்சிரும். வந்தா தானே? எங்க வந்தாலும் நீ எல்லாம் அது சரிப்பட்டு வர மாட்டேன். அதுக்கு நீ சரிப்பட்டு ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கோம் நாங்க. அந்த லிஸ்ட விட்டு நீங்க கிட்ட எல்லாம் வரக்கூடாது. நான் அப்படி எல்லாம் இடத்துக்கு வர மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு உனக்கு எதுக்கு அந்த பேச்சு நான் கேக்குறேன். சரி சரின்னு சொல்லிட்டு அதோட எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க ஆத்தால கொண்டு பூசாரிட்ட விட்டாரு. பூசாரிட்ட விட்டோம்னா பூசாரி பாத்துக்கோங்க புடிச்சுக்கிட்டு மட்டையர் அடிச்சாரு. எதுல? உடுக்கடிச்சாரியா? உடுக்கடிச்சாரா? சவ்வு கிளியலையா? செம்மினால் செய்யப்பட்ட உடுக்கு, செம்புடுக்கு. கருமினால் செய்யப்பட்ட உடுக்கு, கருமினால் செய்யப்பட்ட உடுக்கு, கை உடுக்கு. கருமினால் செஞ்சா கை உடுக்கா? உன் நடு வீட்டுல ஒழுக உன்னை கொண்டுகிட்டு போவ. என்னமா ஏமாத்துற?
ஒழுங்கா சொல்ல தெரியுமா தெரியாதா? சொல்ல தெரியும். கரும்பினால் செய்யப்பட்ட உடுக்கு என்ன உடுக்கு சொல்லு. நீயே சொல்லிக்க. ஏஸ்தப்பா இந்த ஆளெல்லாம் வீட்டுல எப்படி வச்சு சமாளிக்கிறாங்க? நாங்க வந்து ஒரு வார்த்தை ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. கரும்பினால் செய்யப்பட்ட உடுக்கு, கரும்பு உடுக்கு, அதைத்தானே சொன்ன. அது அதை யோசிச்சு அதை சொல்ல துப்பு இல்ல. அதற்கு முதவே சொல்லிட்டோம்லமா. கையுடுக்குண்டியா கரும்பு உடுக்குதே இல்ல கையுடுக்குண்டியா? கையு ஒண்ணுதான் கரும்பு. ஷோ கடவுளே, நம்மள பிடிச்ச காலம் என்ன எந்திரிச்சு வர்றாரு. சரின்னு சொல்லிட்டு பாத்துக்காங்க. அவர் வேற உடுக்கு கொண்டு வர்றாரு, வேற ஊருக்கு போறாரா? சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அதோட எங்க அப்பாவை கொண்டு பூசாரிட்ட விட்டு எங்க ஆத்தால பிடிச்ச அந்த காத்து கருப்பு எல்லாம் போயிருச்சுங்க. சரி. காத்து கருப்பு போன உடனே எங்க ஆத்தா கர்ப்பவதியாச்சு. இங்க என்ன நடக்குது, அங்க என்ன பஞ்சாயத்து? சாப்பிட்டதே இப்பதான் தெளிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள அடுத்த இதுக்கு வேலையை பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அதோட பாத்துக்காங்க. எங்க ஆத்தா கர்ப்பவதி ஆன உடனே 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் 10ஆம் மாசம் ஆயிடுச்சுங்க. சும்மா உட்கார முடியலையா? நரம்ப பிடிச்சி இழுக்குதா? தெளிஞ்ச உடனே ஓ ஏ ஆயின்னுகிட்டு என்ன மாடா மேய்க்கிற இல்ல உன்னை மைசிட்டு போட கூப்பிட்டாங்களா? சும்மா உட்காரியா பேசாம. தாங்க இருக்கிற கடையில 4 மணிக்கு தூங்க விடாம என்னைய கொண்டாந்து கதையை சொல்லுன்னு சொல்லிட்டு என் கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் அங்க இருந்து வந்து ஓய் ஆயின இதெல்லாம் நீ கேக்குறியா? சரி சொல்லுமா. அப்படித்தாமா என்ன தரணும் அப்படித்தாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நான் பிறந்தேங்க. நான் பிறந்த நேரம் ஆடு மேல ஆடி ஏற, மாடு மேல மாடி ஏற, கோழி மேல கோழி ஏற, உங்க வீட்டு குஞ்சு மேல குஞ்சு ஏற. நீ என்ன அப்படியா ஏறுது? ஆடு மேல ஆடி ஏற ஆல்ரவுண்டுக்கார ஏறுவாரு, மாடு மேல மாடி ஏற மத்தளக்கார ஏறுவாரு. ஆனா ஒரு துணை சொல்லு சொன்னா சரின்னு சொல்லி பல்ல பல்ல பொழக்காத அடிக்கடி. யாரு? நான் பல்ல தப்பா நீங்களே சொல்லுங்க. நான் பல்ல பொழக்கிறேன்னா அந்த ஆள் பொழக்குதா? பல்லு இருந்தா பாக்குறோம், வாய் இருந்தா பொழக்க தெரியும். அதுதானே என்னவோ அங்க பிரச்சனை. சரின்னு சொல்லிட்டு அதோட நான் பிறந்தேங்க. நான் பிறந்த நேரம் யோகம் கட்டிக்கிட்டு ஏறிச்சு. எதுல? யாரு? உங்க வாயில. வாயில ஏறுது யோகம் நல்லபடியா வீட்டுல கட்டிக்கிட்டு ஏறுது. அதோட என்னையும் நல்லபடியா அருமை பெருமையா வளர்த்து பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வச்சாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன் பெரிய கிளாஸ். என்ன கிளாஸ்? சாராய கிளாஸ். பெரிய கிளாஸ். உனக்கு வேணுமா சர்பத்து கிளாஸ்? நம்ம அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. அட பெரிய கிளாஸ்னா என்ன கிளாஸ்? 9ஆம் கிளாஸ். 9ஆம் கிளாஸா? 9ஆம் கிளாஸ். அழுத்தாதம்மா. என்னையா 9ஆம் கிளாஸ்யா? 9ஆம் கிளாஸா? அதத்தான் சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன்ல. அப்புறம் ஒரு நாள் படிச்சது போதும்னு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. சரி. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே கேக்குறாங்க என்னமா படிச்ச அப்படின்னு. அப்பா வந்தீஸ் கஞ்சீஸ் குடிச்சீஸ் அப்படின்னு. அப்படின்னா அததான் எங்க அப்பாவும் கேட்டாரு என்னமா அப்படின்னு. கடைசியில எஸ் வந்தா எஸ் நோன்னா நோண்டுனே. என்னது நோண்டுனா? எஸ்னா ஆமான்றதியா, நோனா நோன்றது இல்லன்றது அர்த்தம். அப்படின்னு எங்க அப்பா பார்த்தாரு. விட்டா புள்ள நம்மள நல்லா நோண்டிக்கிறோம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு போய் காலை தாங்க எடுத்து வச்சேன். பொசுக்குன்னு சடங்காயிட்டேன். சடங்காயிட்டியா? ஆமா. சடங்குண்டா? வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டீங்களா? புஷ்பவதி ஆயிட்டேன். புஷ்பவதி வந்துட்டீங்களா? எப்படிமா நம்மளுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ற பக்கத்துக்கு வந்துட்டேன். கலைய பிடிச்சதான் உனக்கு கட்டி வைக்க மூடிக்கிட்டு உட்காரு பேசாம. புஷ்பவதி ஆயிட்டேன். கல்யாணம் பண்ற பக்குவத்துக்கு வந்துட்டேன். சரி. புஷ்பவதினாவா? கல்யாணம் பண்ற பக்குவத்துக்கு வந்துட்டேயா. இந்த ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு வாங்களே. போட்டோ எடுத்து வச்சிருக்கியாமா? வயசுக்கு வந்தத உனக்காக வேணா வீடியோ எடுத்து வைக்கிறேன். இல்ல வயசுக்கு வரும்போது போட்டோ அதுக்கெல்லாம் எடுப்பா இல்ல? வயசுக்கு வந்தாலும் போட்டோ எடுப்பாங்களா? ஆமா. அட என்னைய பிடிச்ச காலை கிரகமா சீரு ஈரெல்லாம் கொண்டாடும் போது அப்ப எடுத்து போய் வச்சுப்பாங்க. ஆமா ஆமா. சரின்னு சொல்லிட்டு வயசுக்கு வந்துட்டேன்ல. சரி. கருப்பாயி காலக்கலப்பு. கருப்பாயி காலக்கலப்பா? அது என்னமா? காலை தூக்கா? உன்கிட்ட வந்து காலை தூக்கிட்டாலும் நீ அசந்து போடுவ. அசத்தி காலை கிளப்பு அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சுங்க. அங்க இருந்து எங்க அப்பா எனக்கு சாப்பிட கொள்ளலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அதோட எனக்கும் வயசுக்கு வந்தவொடனே சீர் செய்யணுமா இல்லையா? ஐத்தமையன் இருக்காருங்க. ஐத்தமையனுக்கு சொல்லி அனுப்புனாங்க. ஐத்தமையன் என்ன பண்ணாரு? சும்மா வந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தூக்கிக்கிட்டு வந்தாரு. சும்மா வந்தா அசிங்கமா இருக்கு. ஒன்னதான் தூக்கிட்டு வந்தாரு. ஒன்னு நடு வீட்டுல ஒழுக சும்மா கிடையா.
ஐத்தம்மா என்ன தூக்கிட்டு வந்தாரு? முறை செய்யறதுக்கு சீர்சனத்தி தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்தாரு. ஆமா. அவர் பின்னாடி ஊரே தூக்கிட்டு வந்துச்சு. ஊரே விட ரொம்ப அசிங்கமா இருக்குமாமா. எங்க ஊர்லயே எங்க ஐத்தம்மா பெரிய தலைக்கட்டு இல்லையா, சரி. அவரு சீர்சனத்தி எல்லாம் தூக்கிட்டு வரும்போது ஊர் சும்மா இருக்க முடியுமா? அவங்களும் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி அப்படி பேரும் தூக்கிட்டு வந்த உடனே எனக்கு கிளம்பிருச்சு. ஆமா, அவளை வேற வரும்போது உடனே கிளம்பாம என்ன இருக்கு? ஏன் நானும் பெண் தானே, எனக்கும் அச்சம் மேடம், நானும் பைப் எல்லாம் வேண்டாமா? பைப் வேணுமா? ஆசை கிளம்பிருச்சியா? ஐயே எப்படி சித்தப்பா இவங்களை எல்லாம் வச்சு சமாளிக்கிறீங்க? சரின்னு சொல்லிவிட்டு பாத்துக்காங்க. அதோட ஐத்தமான பாக்கணுமா இல்லையா? அங்க இருந்த தட்டியில இருந்த ஓட்டைய போட்டுக்கிட்டு பாத்தேங்க. தட்டியில ஓட்டைய போட்டு பார்த்தா பாடாவதி மகன் அட சண்டால சிரிக்க அங்க இருந்து ஓட்டையை பார்த்துக்கிட்டாரு. அட தட்டியில போட்ட ஓட்டையா? ஏயா என் உயிர் எடுக்கிற, சும்மா கிடையா. தட்டியில போட்ட ஓட்டையை பார்த்த உடனே அங்க இருந்து அவர் பார்க்க நான் பார்க்க ரெண்டு பேரும் பார்த்து மாத்தி மாத்தி அடிச்சோங்க. உன் வாயில தான் அடிச்சாங்க. ஆமா, நீ பேசுற பேச்சுக்கு கண்ணு அடிச்சோங்க. ஆமா, கண்ணுல தண்ணி வந்துருச்சு. நல்லா படக்கு படக்குன்னு அடிச்சோம்ல. நீங்க கேட்டு உங்களை பார்த்து அடிக்காம இருப்பேனா நானு? சும்மா என்ன யாராருக்கும் அடிக்கிறேன். நீங்க எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன்? ஆளுல குறைச்சலா, அழகுல குறைச்சலா, எண்ணத்துல குறைச்சலா, இல்ல என் வீட்டு கிண்ணத்துல குறைச்சலா? அப்படி சொல்ல இல்ல, என்னதான் சொல்ல வர? என்னமோ இப்படி இப்படி நாய் கைய தூக்குன மாதிரி தூக்கிட்டே வசனத்தை பேசி தொலை மூதேவி. ஏன் பாத்தியா, வந்து அளவு எடுத்து பாத்தியா? யாரு எங்க சொல்ல சொல்லு, ஒருத்தரை சொல்ல சொல்லு பாக்கலாம். பிச்சு புரியும் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்துக்க ஐத்த மணிக்கு என்னை கல்யாணத்தை தாங்க பண்ணி விட்டாங்க. அடே ஏங்க நான் பொழந்த பொழப்ப கேக்குறீங்க? எங்க 15ஆம் பட்டனே என் கதையை கேட்டா உங்க இதுலயே தண்ணி வந்துடும். கண்ணுல தண்ணி வரும்னு சொல்றீங்க. ஏயா என் உயிர் எடுக்கிற? 18ஆம் படியனே நீ ஏன் நியாயத்தை கேளு, நியாயத்தை கேளியா? ஐயோ நியாயத்தை கேளு. ஒரு மனுஷனை கல்யாணம் பண்றது எதுக்காக? ஒரு சாப்பிட கொள்ள, ஒரு வேலை வெட்டி பார்க்க, ஒரு புள்ள குட்டி பெத்து சந்தோஷமா இருக்க. தூங்குன நான் எந்திரிச்சு கதை சொல்ல வந்துட்டேன், தூங்குறீங்க நீங்க இப்படி படக்குன்னு. ஆமா, என்னத்துக்கு வந்த வேலையை கரெக்டா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா இல்லையா? இந்த மனுஷன் இருக்கானே என் நேரம் பாரு தண்ணிய போட்டு தனியா போட்டுக்கிட்டே அடிக்கிறாங்க. வாயில வச்சா வச்சதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இத மட்டும் நல்லா கேள்வி சாராய பாட்டிலும் கல்லு தண்ணியும் வாயில வச்சா எடுக்க மாட்டேன். என் நேரம் பாரு தண்ணிய போட்டு மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல கழுதையை கட்டிப்பிடிச்சே படுத்து கிடக்குறான். ஆமா, டம்மால் அடிக்கிறான். இல்ல திட்டும் அடிக்கிறாங்க. இல்ல நீங்க எல்லாம் என்ன போத குருன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சும்மா கிடக்க முடியல உனக்கு. சரின்னு சொல்லிட்டு அதோட சரி நமக்கு புருஷன் தான் சரியில்லை, பிள்ளையாவது வேணும்ல அப்படின்னு நானும் கோயிலா போய் ஏறி. ஆமா, அவர் கும்பிடுகிட்டாலும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு நானும் கோயிலா போனேங்க. அப்புறம் உங்களை மாதிரி ஒரு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஏமா இப்படி போனா வந்து புள்ள பிறக்காது, 2 பேரும் சேர்ந்து போடுங்கன்னாரு, மாலை போடுங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு பாத்துக்க 18ஆம் படியனே 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு சட்டி எடுத்து மாலையை போட்டவங்க. எப்படி போட்டோம்? முதல்ல 48 நாள் அந்த ஆள் கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனுக்கு பாத யாத்திரையா போறதுக்காக மாலையை போட்டு நல்ல பயபக்தியோட இருக்கணும்ல, ஏன்னா தெய்வ குத்தம் ஆயிடக்கூடாது. அப்புறம் சாமி இதுல குத்தம், கண்ணுல குத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நானும் அந்த மனுஷனும் ரொம்ப பக்தியோட இருந்தோம். அவர் 48 நாள் போயிட்டாருங்க பல இதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரையாவே போயிட்டு பாத யாத்திரையாவே திரும்ப வந்து வீட்டுக்குள்ள காலத்தான் எடுத்து வச்சாரு. ஆத்தாடி நம்ம சும்மா இருக்கலாமா? சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நான் மாலையை போட்டேன் படக்குன்னு. அதோட நாம இங்க இருந்து பஸ்ல போனா சரிப்பட்டு வராது, நமக்கு புள்ள பொழக்கணும்ல. என்ன பலாப்பழமா பொழக்க? புள்ள பொறக்கணும்ல. அதனால என்ன பண்ணேன், நானும் இங்க இருந்து பாத யாத்திரையாவே சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டேங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க ஏன் புருஷன் எப்படி ஆளு, வீட்டுக்குள்ள தானே கால் எடுத்து வச்சேன். சொல்லவா ஒரே வெக்கமா இருக்கு, புடவையை தூக்கி மோத்த முடிக்கிறவா. என்ன பெட்டிக்கார ஆர்வமா எட்டி பாக்குறேன். இப்பதானே உங்களை நல்ல ஒரு வல்லவர்னு சொல்லியிருக்கேன், லவக்குன்னு எட்டி பாக்குறீங்க. என்ன பண்ணாரு தெரியுமா?
அடுத்து பழனிக்கு அவர் பாத யாத்திரையே கிளம்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம புருஷன் கோயில் குளத்துக்கெல்லாம் போறத ஒண்ணும் சொல்லக்கூடாது, போயிட்டு வரட்டும் அப்படின்னு அவர் வந்தோடனே நான் சும்மா இருக்கக்கூடாது, காளியாம்பா கோயிலுக்கு நான் கிளம்பிட்டேங்க. இப்படியே மாத்தி 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 போடத்தான் செஞ்சோம். ஆனா புள்ள பிறக்கவே இல்லைங்க. என்னன்னே ஏன்னா புள்ள உடம்புக்கா பிறக்கும், பிள்ளை உடம்புக்கா பிறக்கும். என்னன்னே பண்ண பகவான் நேத்திரத்தை திறக்கவே இல்லை. சரி நான் அதோட நான் முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பாரு இவங்கிட்ட நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல அப்படியே புடலங்கா பிஞ்சாட்டம் இருந்தேனே, இவங்கிட்ட அடி வாங்கியே எரும மாடு மாதிரி ஆகி போயிட்டேன் இப்போ. ஆமா, இத்தனைக்கும் 3 நேரமும் சாப்பிடாம தான் கிடக்குறேன். எதுக்கு தான் இப்படி ஏறுது இறங்குதுன்னே எனக்கும் தெரியல. இப்ப நல்லா சிரமமா இருக்கா? ஆமா, அது அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லது. என்னத்த நீ ஒரு நாடகம் கொடுத்தா புடிச்சு பாப்பேன், அன்னைக்கு பாப்பேன். அதுக்கு இங்க குறையாத அங்க போய்கிட்டு இருக்கு. சரி நான் போய் என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். என் புருஷன் வந்தாருன்னா உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்துட்டு போச்சுன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் விளக்க மாத்தல இருப்பான். எங்க 18ஆம் படியனே நக்கி பாருங்க. அட இன்னைக்கு பாருங்க, இந்த வீட்டுல ஒண்ணு அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன கொலவை போடுறியா? சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? உழைப்பவர் வாழ்வோ வீதியே, உறங்குவதோ நடை பாதையிலே. உழைப்பவர் வாழ்வோ வீதியிலே, உறங்குவதோ நடை பாதையிலே. இரக்கம் காட்டத்தான் நாதியில்லே, இரக்கம் காட்டத்தான் நாதி இல்லை. சில சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கு நிலை என்று மாறுமோ? இருப்பவர் உள்ளம் திறந்திடுமா, ஏழ்மையும் அருமையும் மறந்திடுமா? இருப்பவர் உள்ளம் திறந்திடுமா, ஏழ்மையும் அருமையும் மறந்திடுமா? அழுதவர் சிரிக்கும் நாள் வருமா? தினம் சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா, தினம் சிரிப்பவர்